கஷ்டங்கள் ஒருவேளை வரலாம், வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், எதிர்பார்க்காததான காரியம் வரலாம். ஆனால் நம்மளை உறுதியாக ஒரு ஆங்கரை போல, ஒரு நங்கூரமத்தை போல உறுதியாக நம்முடைய விசுவாச கப்பலை நிலை நிற்கிறது என்னது? கர்த்தர் பண்ணினதான வாக்குத்தத்தம். ரெண்டாவதாக கர்த்தர் நம்மளோடு பண்ணினதான உடன்படிக்கை. கர்த்தர் நம்முடைய வேத வசனத்தில் நம்மளோடு பேசுகிறதான காரியம், பிரசங்க வேளையில் நம்மளோடு தேவன் பேசுகிறதான காரியம். ரெண்டாவதாக நாம் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு பண்ணினதான உடன்படிக்கை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதாக இருக்கிறார், கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். வாழுகிறது நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். நான் அவரின் கண்மணியாக இருக்கிறேன். யாராவது என் மேலே கை வச்சா, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவனாக இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கஷ்டத்தில் போராட்டத்தில் நம்மளை நிலைப்படுத்துகிறது என்னது? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மற்றும் கர்த்தர் நம்மளோடு பண்ணினதான உடன்படிக்கை. எதற்காக நான் சொல்லுகிறேன்? நம்ம கஷ்ட பிரச்சனை வரும்போது நம்ம ஒருவேளை ஆண்டவரே, உலகத்தான் சொல்கிற மாதிரி, ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, உனக்கு கை இல்லையா, கால் இல்லையான்னு நம்ம கேட்க தேவை. நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமாக அவருக்கு முன்பதாக சொல்லலாம், ஆண்டவரே அன்னைக்கு நீங்கள் பொய் உரையாததான தேவன் அல்லவா, அன்னைக்கு என்னோட உடன்படிக்கை பண்ணினீங்க. நீ உலகத்துக்கு சேர்ந்தவன் அல்ல, நீ இந்த குளத்துலேருந்து சேர்ந்தவன் இல்லை, இந்த கோத்திரத்துலேருந்து சேர்ந்தவன் இல்லை, நீ எங்கேயோ இருந்து வந்தவன் இல்லை, உனக்கு அப்பா அம்மா இல்லாமல் அனாதையா இல்லாமல் இல்லை. அன்னைக்கு என்னோட உடன்படிக்கை பண்ணி நீ என்னுடையவன் என்று ஞானஸ்தானத்தின் மூலியமாக என்னோடு உடன்படிக்கை பண்ணீங்களே ஆண்டவரே, அதை நினைவு கூறுங்க. கர்த்தாவே, எனக்கு அநேக வாக்கு தத்தத்தை பண்ணீங்களே ஆண்டவரே, அதை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு தைரியமாக அவருக்கு முன்பதாக போய் ஜெபிக்கலாம்.